எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சௌந்தரராஜன். இன்னைக்கு நம்ம ரேஷியோவில் ஒரு சின்ன கான்செப்டை கிளியராக பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சம்மை நம்மளே ஜெனரேட் பண்ணலாம். அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அதுலேருந்து கான்செப்ட் நம்ம போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், 20, 30. இந்த ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோவில் இருக்குங்க? 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கு. Two numbers is in the ratio 2:3. Two numbers is in the ratio 2:3. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ல நான் 4 ஆட் பண்ணிட்டு செகண்ட் நம்பர்ல நான் 2 ஆட் பண்ண போறேன். Two number is in the ratio 2:3. ரெண்டு நம்பரும் 2:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரு 4 ஆட் பண்ணிட்டு செகண்ட் நம்பர்ல ஒரு 2 ஆட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. 20 + 4 24, 30 + 2 32. அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோவா மாறுதுங்க? 24, 32. 3 8s are 24, 4 8s are 32. அப்போ 2:3 அப்படிங்கிற ரேஷியோல இருந்த இந்த ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல 4 ஆட் பண்ணிட்டு செகண்ட் நம்பர்ல 2 ஆட் பண்ணா அந்த நியூ நம்பர்ஸ் ரெண்டு என்ன ரேஷியோல இருக்குங்க? 3:4. So two numbers is in the ratio 2:3. First number is increased by 4, the second number is increased by 2, then the ratio becomes 3:4. இதான் இல்லைங்களா find the numbers. அப்போ இதோட क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, two number is in the ratio 2:3. If the first number is increased by 4 and the second number is increased by 2, then the ratio becomes 3:4. புரியுது இல்லைங்களா? அதுதான் இங்க ஒரிஜினலா என்ன நடந்திருக்கு, அது क्वेश्चனா எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சரி, இதுக்கான ஆன்சர் நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணுங்க? 20, 30 ஆன்சரா நமக்கு கிடைக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? Two numbers is in the ratio 2:3. அந்த ரெண்டு நம்பர் 2:3 ரேஷியோல இருக்கு. அந்த இது வந்து 2 அப்படி 3 அப்படிங்கிறது வந்து ரேஷியோஸ். இந்த ரேஷியோ கூட நான் வந்து வேல்யூவை ஆட் பண்ண முடியாது. 4 அப்படிங்கிறது வேல்யூ, 2:3 அப்படிங்கிறது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ. அப்ப என்ன பண்ணலாம்? how to convert this term into value? 2:3 வந்து first number is 2x, second number is 3x. suppose x ஓட வேல்யூ 1 ஆ இருந்துச்சுனா the numbers are 2 and 3. suppose x ஓட வேல்யூ 2 ஆ இருந்ததுனா 2 2s are 4, 3 2s are 6. 4 and 6 are the numbers. suppose x ஓட வேல்யூ 10 ஆ இருந்துச்சுனா 20, 30. அப்ப x என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுனா அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா? சரி, அப்ப அந்த நம்பர் என்ன வச்சுக்கலாங்க? first number is 2x, second number is 3x. இப்போ first number கூட நாம என்ன ஆட் பண்றோங்க? 4 ஆட் பண்ணும்போது the first number becomes 2x plus 4. second numberல நம்ம 2 ஆட் பண்ணும்போது second number becomes 3x plus 2. இல்லைங்களா? so two numbers is in the ratio 2:3. if the first number is increased by 4 and the second number is increased by 2, then the ratio becomes 3:4. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்ன ரேஷியோல இருக்குங்க? 3:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. see these two increased numbers are in the ratio 3:4. இந்த ரெண்டு increased வேல்யூவும் 3:4 ரேஷியோல இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ரேஷியோல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 25, 35 ரெண்டு நம்பர். இது வந்து two numbers. the two numbers is in the ratio 5:7. அப்போ two numbers இருக்கு, அதனுடைய ரேஷியோ இருக்கு. அந்த ரெண்டு நம்பர் அதனுடைய ரேஷியோ இருக்கும்போது இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். எந்த ரெண்டு நம்பர் வேணாலும் எழுதிக்கோங்க, அதனுடைய ரேஷியோஸ் எழுதிக்கோங்க. அதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ பாருங்க, 7 into 25 உங்களுக்கு 175 வரும். 5 into 35 175 தான் வரும். அப்போ ரெண்டு வேல்யூ அதனுடைய ரேஷியோ இருக்கும்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஃபைனல் ஆன்சர் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து 2x plus 4, 3x plus 2 are two increased values. These two values are in the ratio 3:4. அதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டு செகண்ட் நம்பர் 2 இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த இன்க்ரீஸ்ட் வேல்யூ 3:4 ரேஷியோல இருக்கும். அப்போ these two values and their ratios. இப்போ என்ன நடக்கும் பாருங்க, நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 4 into 2x plus 4, 4 into 2x plus 4, and then which is equal to 3 into 3x plus 2. so do the cross multiplication, they will be equal. இப்போ 4 into 2x என்னங்க வரும்? 8x. 4 into 4 என்னங்க வரும்? 16. 3 into 3x என்னங்க வரும்? 3 into 3x 9x. 3 2s are 6. அப்போ 8x plus 16 is equal to 9x plus 6. இது வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த 8x அந்த பக்கமும் 16 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 9x minus 8x, இந்த 16 minus 6, x is equal to 10. அப்போ x is equal to 10 அப்படிங்கறதா நம்மளுடைய ஆன்சர். x 10 சொல்லி கிடைச்சிருக்கு. நான் முதல்ல என்ன சொன்னேங்க, இதுல வந்து x ஓட வேல்யூ 1 ஆ இருந்தா 2 3, x ஓட வேல்யூ 3 ஆ இருந்தா 6 and 9 அந்த மாதிரி வெச்சோம் இல்லைங்களா? இப்போ x ஓட வேல்யூ 10 ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்போ இந்த நம்பர் என்னங்க? 2 into 10 20, 3 into 10
30. The numbers are 20 and 30 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெகுலரான அப்ரோச். சரிங்களா? இதுல இருந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் ஜெனரேட் பண்ணனும். அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறது சொல்லி பாருங்க. ஷார்ட்கட் வந்து நம்ம ஜெனரேட் பண்றதாங்க ஷார்ட்கட், வேற எதுவும் புதுசா எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, x is equal to 10 அப்படின்னு இருக்கு. How I got this x? இந்த x எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. 9x minus 8x, இதுதான் இந்த x. இந்த 9x உம் 8x எப்படி ஜெனரேட் ஆச்சு பாருங்க. 3 into 3x தான் இந்த 9x, 4 into 2x தான் இந்த 8x. 3 into 3x is 9x, 4 into 2x is 8x. அப்போ 3 into 3x and 4 into 2x. இதனுடைய டிஃபரன்ஸ் 3 into 3x 9x, 4 into 2x 8x. 9x and 8x டிஃபரன்ஸ் தான் என்னங்க இந்த x. அப்போ 3 into 3x, 4 into 2x. 3 into 3x க்கும் 4 into 2x க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னங்க இந்த x. அப்போ 3 into 3x, 4 into 2x. இத நம்ம இங்க டைரக்டா எடுத்துட்டு வந்தோம்னா இங்க என்ன இருக்கு பாருங்க. 3 into 3, 4 into 2. இதனுடைய டிஃபரன்ஸ் என்னங்க? 3 3s are 9, 4 2s are 8. 9 க்கும் 8 க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 1. அப்போ let it be 1 part is equal to இங்க 1x அப்படிங்கிறது இங்க 1 part நான் எழுதி இருக்கேன். சரிங்களா? 3 3s are 9, 4 2s are 8. 3 into 3x, sorry. 3 into 3x, 4 into 2x. இல்லைங்களா? இததான் நாம இங்க வந்து 3 into 3 9, 4 into 2 8 னு சொல்லி எழுதி இருக்கோம். 9 க்கும் 8 க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 1 part. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி how I got this 10? 16 minus 6 வந்து 10 வந்திருக்கு. 16 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா 4 into 4 16. இந்த 6 எப்படி சார் வந்துச்சுன்னா 3 into 2 6. அதாவது 4 into 4 16, 3 into 2 6. இந்த 16 க்கும் இந்த 6 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 4 into 4 16, 3 into 2 6. அப்போ இந்த 16 க்கும் இந்த 6 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 10. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அப்போ ரெண்டு ஸ்டெப்ல உங்களால இந்த x is equal to 10 கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 4 2s are 8, 3 3s are 9. 9 க்கும் 8 க்கும் டிஃபரன்ஸ் 1, அதனால 1 part. 4 4s are 16, 3 2s are 6. 16 க்கும் 6 க்கும் டிஃபரன்ஸ் வந்து 10, அதனால இந்த 10. அப்போ 1 part 10 அப்படினா 2 part அப்படிங்கிறது என்னங்க 20. 3 part அப்படிங்கிறது என்னங்க 30. சோ இவ்வளவு டீடைலா நீங்க ஒவ்வொரு டைம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்ப டைம் நிறைய செலவாகும். சோ சிம்பிளா என்ன பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஃபரன்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, cross multiplication and difference in right hand side. 1 part value கிடைச்சிரும். அப்ப 2 part 20, 3 part 30 னு சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இதை நான் erase பண்ணிடுறேன். Two numbers is in the ratio 3:4. Two numbers is in the ratio 3:4. So first number is increased by 1. Second number is increased by 3, then the ratio becomes 5:7. Find the numbers அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஷார்ட்கட்ல two numbers is in the ratio 3:4. If the first number is increased by 1 and the second number is increased by 3, then the ratio becomes 5:7. Find the numbers அப்படின்னா இந்த 3 parts என்ன 4 parts என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். First step, cross multiplication and difference. 3 7s are 21, 5 4s are 20. 20 க்கும் 21 க்கு டிஃபரன்ஸ் என்னங்க 1 part. 1 part. அதே மாதிரி next cross multiplication difference. 7 into 1 7, 5 into 3 15. இந்த 15 க்கும் 7 க்கு டிஃபரன்ஸ் என்னங்க 8. 7 க்கும் 15 க்கு டிஃபரன்ஸ் என்னங்க 8. அப்போ 1 part 8 அப்படினா 3 part எவ்வளவுங்க வரும்? 3 8s are 24. 4 parts என்னங்க வரும்? 4 8s are 32. அந்த நம்பர்ஸ் வந்து 24 30 னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே क्वेश्चन வேற எப்படி சார் கேட்கலாம் அப்படினா, the ages of a and b is in the ratio 3:4. age of a after 1 year, age of b after 3 year, the ratio will be 5:7. அப்போ find the present ages of a and b அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், மைண்ட்ல வச்சுக்கோங்க. Thank you.